வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மிஷன். பார்க்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அதோட வேலை அணுவுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை வெளிக்கொண்டு வர்றது. அதுதான் வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். 10 மில்லியன் வோல்ட்கள். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இந்த நம்பரை சும்மா யோசிச்சு பாருங்க. இது ஒரு சின்ன நம்பர் இல்ல. இவ்ளோ பெரிய மின்னழுத்த வேறுபாட்டை தான் நம்ம வான் டி கிராஃப் ஜெனரேட்டரால உருவாக்க முடியும். அடேங்கப்பா! உடனே நமக்கு ஒரு கேள்வி தோணுது இல்லையா? எதுக்காக இவ்ளோ பெரிய பவரை ஒருத்தர் உருவாக்கணும்? சும்மா ஒரு வேடிக்கைக்காகவா? நிச்சயமா இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான அறிவியல் காரணம் இருக்கு. ஆமாங்க, நம்ம கண்ணுக்கே தெரியாத அந்த குட்டி அணுவுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஹை வோல்டேஜை வச்சு புரோட்டான் மாதிரி சின்ன சின்ன துகள்களை பயங்கர வேகத்துல அனுப்பி அணுக்கருவை உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி செஞ்சாங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சது 1929ல. ராபர்ட் ஜே வான் டி கிராஃப் அப்படிங்கிற ஒரு இயற்பியலாளர் தான் இந்த மெஷினை டிசைன் பண்றாரு. பாருங்க, வெறும் 2 வருஷத்துல 1931ல அவரோட மெஷின் 1.5 மில்லியன் வோல்ட்ஸை தொட்டுடுச்சு. 1930கள்ல உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த பார்ட்டிகல் எக்ஸலரேட்டரா இதுதான் இருந்துச்சு. சரி வாங்க, இந்த பிரம்மாண்டமான மிஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பிரிச்சு மேயலாம். இதோட பாகங்கள் என்னென்ன, இது எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? பார்க்கத்தான் இவ்ளோ பெருசா இருக்கு. ஆனா இதோட டிசைன் ரொம்ப சிம்பிள். மேல ஒரு பெரிய மெட்டல் கோலம், அதை தாங்கி நிக்க ஒரு இன்சுலேட்டிங் காலம், அப்புறம் சார்ஜை ஏத்திட்டு போறதுக்கு ஒரு ரப்பர் பெல்ட், அந்த பெல்ட்டை சுத்த வைக்க 2 கப்பிகள், கடைசியா சார்ஜை தெளிக்கிறதுக்கும் சேகரிக்கிறதுக்கும் 2 சீப்பு மாதிரி அமைப்பு. அவ்வளவுதாங்க. இன்னும் சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு சார்ஜ் எஸ்கலேட்டர்னு நினைச்சுக்கோங்க. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜை கீழே இருந்து மேல இருக்கிற கோலத்துக்கு ஏத்திட்டு போற ஒரு கன்வேயர் பெல்ட். இதோட முக்கியமான வேலையே இதுதான். சரி, இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற 2 முக்கியமான இயற்பியல் தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு நமக்கு புரியும். முதல் விஷயம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், அதாவது நிலை மின்னியல் தூண்டல். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளை தொடாமலேயே அது பக்கத்துல சார்ஜ் உள்ள இன்னொரு பொருளை கொண்டு போறது மூலமா முதல் பொருள்ல இருக்கிற சார்ஜ்களை பிரிக்க முடியும். இங்க டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. 2வது கொரோனா டிஸ்சார்ஜ், இல்லனா முனைச்செயல்பாடு. அதாவது ஒரு கடத்தியோட கூர்மையான முனைகள்ல எலக்ட்ரிக் சார்ஜ் ரொம்ப ஈஸியா குவியும். அப்படி குவிறதால சுத்தி இருக்கிற காத்துல அந்த சார்ஜ் ஒரு ஸ்ப்ரே மாதிரி வெளியேறும். பெல்ட் மேல சார்ஜ் பண்றதுக்கு இந்த தத்துவம் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நமக்கு பாகங்களும் தெரியும், அதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸும் தெரியும். வாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த ஜெனரேட்டர் எப்படி அந்த மில்லியன் கணக்கான வோல்ட்டை உருவாக்குதுன்னு பாப்போம். ஒரு சின்ன சார்ஜோட பயணத்தை நாம இப்போ ட்ராக் பண்ண போறோம். சரி, இங்கதான் நம்ம சார்ஜ் எஸ்கலேட்டர் வேலைக்கு வருது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நல்லா கவனிங்க. முதல்ல கீழ இருக்கிற சீப்பு பாசிட்டிவ் சார்ஜ்களை அந்த ரப்பர் பெல்ட் மேல ஸ்ப்ரே பண்ணுது. அடுத்து அந்த பெல்ட் ஒரு கன்வேயர் மாதிரி இந்த சார்ஜ்களை சுமந்துகிட்டு மேல போகுது. 3வதா மேல இருக்கிற சீப்பு அந்த பாசிட்டிவ் சார்ஜ்களை பெல்ட்ல இருந்து வாங்கி அந்த பெரிய கோலத்தோட வெளிப்பக்கத்துல ஜமா பண்ணுது. கடைசியா சார்ஜ் இல்லாத பெல்ட் திரும்பவும் கீழே வருது. இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இதனால அந்த கோலத்தோட வோல்டேஜ் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏறிக்கிட்டே போகும். இந்த ப்ராசஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னா, இந்த மெஷினை பத்தி எழுதப்பட்ட குறிப்புகள்ல சொல்ற மாதிரி அந்த கோலத்தோட மின்னழுத்தம் கிட்டத்தட்ட 10⁻7 வோல்ட், அதாவது 10 மில்லியன் வோல்ட் வரைக்கும் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எதுதான் இதை நிப்பாட்டுது? பதில் ரொம்ப சிம்பிள். நம்மள சுத்தி இருக்கிற காத்து தான். வோல்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாகும்போது அந்த கோலத்துல இருக்கிற சார்ஜ் காத்துலேயே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். காத்தே ஒரு கடத்தி மாதிரி மாறிடும். நம்ம பாக்குற அந்த பெரிய ஸ்பார்க் எல்லாம் இதனால தான் வருது. இந்த மெஷின் வெறும் ஒரு பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கானது மட்டுமில்ல, இதோட நிஜமான பயன்கள் என்ன? அதே சமயம் இதுல என்னென்ன பிரச்சனைகள், அதாவது வரம்புகள் இருக்கு, வாங்க அதையும் பாத்திரலாம். இதோட முக்கியமான யூஸ் அணுக்கரு ஆராய்ச்சிக்காக துகள்களை பயங்கர வேகத்துல அனுப்புறதுதான். அதனாலதான் இதை ஒரு ஆட்டம் ஸ்மாஷர்னு கூட சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ஃபீல்டுல எக்ஸ்ரே உருவாக்குறதுக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும், ஏன் நாம சாப்பிடுற உணவை பதப்படுத்துறதுக்கு கூட இது பயன்படுது. இப்போ இதுல இருக்கிற நன்மைகள் தீமைகளை பாருங்க. இதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லுது. ஒரு பக்கம் இதோட டிசைன் ரொம்ப சிம்பிள், ஆனா இன்னொரு பக்கம் இது ரொம்ப பெருசு, செலவும் அதிகம். இது ரொம்ப ஹையான வோல்டேஜை உருவாக்கும், ஆனா அதுலேருந்து வர்ற கரண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ இது ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான், ஆனா அதுக்கே உண்டான சில வரம்புகளோட வருது. யோசிச்சு பாருங்க, 1929ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெஷின்
அணுவையே உடைச்சு பார்க்கறதுக்கு வழி செஞ்சுது. அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு இதே தத்துவங்களை அடிப்படையா வச்சு பல மடங்கு பெரிய சக்தி வாய்ந்த மெஷின்களை நாம உருவாக்கிட்டோம். அந்த மெஷின்கள் எல்லாம் இன்னைக்கு பிரபஞ்சத்தோட எந்தெந்த ரகசியங்களை தேடிட்டு இருக்கோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?